சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. இப்போ அதிமுகவோட வாக்குகள்லாம் யாருக்கு போய் சேரும்? கேட்கும்போது சைலஜா முகத்தில் கேட்கும்போது தெரிஞ்சு நாம் தமிழருக்கு போய் சேருமான்னு தானே கேட்குறீங்க. உண்மையிலே தேர்தல் புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சார், அது வன்னியர் பெல்ட் சார். இருக்கட்டும் எல்லாருமே அங்கே நிற்கிற கேண்டிடேட் எல்லாருமே வன்னியர் தானே. நீங்கள் என்னதான் வன்னியர் பெல்ட் இப்படி தான் சொன்னீங்க. விஜயகாந்த் பேரில் விருதாச்சலம் வந்து வன்னியர் பெல்ட், நீங்கள் அந்த பெல்ட் அவுத்தாரா இல்லையா விஜயகாந்த்? அவுத்துட்டார் சார். அதே தான் நான் சொல்கிறேன் சார். போட்டியிடாம இருக்கிறது வந்து தன்னோட உரிமையை விட்டு கொடுக்குற மாதிரி தானே சார். நிச்சயம் இது வந்து உரிமை மட்டும் இல்லை. இந்த தேர்தலில் நீங்கள் வந்து எப்போ வந்து இருமுனை போட்டி தாண்டி மும்முனை போட்டி 4 முனை போட்டி வந்துடுச்சோ அங்கே நீங்கள் போட்டியிடாமல் தவிர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னாடி வாக்குறுதிகள் முதல்ல வந்து டிஎம்கே தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இரண்டாவதுனா நாம் தமிழர் தான் வருவாங்க. சார், என்னோட ஒரு கேள்வி சார். 13-14 வருஷமா ஒருத்தர் அரசியல் இருந்து போராடி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு மக்கள் ஓட்டு போடாம விஜய் அவர்கள் வந்து ஒரு பாட்டுல விஜய் அவர்கள் பாட்டுல நிறைய விஷயம் காமிச்சிருக்காரு. மைக்க காமிச்சனால இந்த ஓட்டு வந்துருச்சா? வெற்றியோ தோல்வியோ சீமான் மாதிரி ஒரு கட்ஸா நின்று அந்த கட்ஸ் வேணும்ன்ற நான் ஒரு நின்று பார்த்துடணும். வெற்றி தோல்வி பற்றி கவலை கிடையாது, எதிர்த்து நிற்கணும். வணக்கம் சார். வணக்கம் சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. இப்போ அதிமுகவோட வாக்குகள்லாம் யாருக்கு போய் சேரும்? நீங்கள் கேட்கும்போது சைலஜா முகத்தில் கேட்கும்போது தெரிஞ்சு நாம் தமிழருக்கு போய் சேருமான்னு தானே கேட்குறீங்க மனசுக்குள்ள. சார், கேட்குறேன் சார். எல்லாரும் சொல்ற மாதிரியே சொல்லாதீங்க சார். எல்லாரும் இதே தான் சொல்றாங்க. எனக்கு இருக்குது அதோட டெலிபதிடுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குண்ணா. எனக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஏன்னா இது பெரிய கணக்கெல்லாம் தேவையில்லை. அதிமுக வந்து உண்மையிலே தேர்தல் புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சார், அது வன்னியர் பெல்ட் சார். இருக்கட்டும் எல்லாருமே அங்கே நிற்கிற கேண்டிடேட் எல்லாருமே வன்னியர் தானே. வன்னியரோட நம்பிக்கையை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எப்போ இழந்துட்டாங்க, சரிங்களா? அதனால் அவங்க சௌமியா அன்புமணியை அங்கே தோக்கிறதுக்கு காரணம் கேட்டினா பெரும்பகுதியான நம்பிக்கையை இழந்துட்டாங்கம்மா. இதெல்லாம் ஏமா வந்து தருமபுரியில் வந்து அவங்க பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் வந்து தானே பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன் அவ்வளோ கடுமையான பிரச்சாரம்? நீங்கள் தான் வன்னியர்களுக்கான அடையாளம் தானே பாட்டாளி மக்கள் கட்சி. எளிதாக வந்து வெற்றி பெறலாமே, அதுக்கே இவ்வளோ பகீரத பிரயத்தனம்? அப்போது அங்கே நீங்கள் பெரும்பகுதி வன்னியரோட நம்பிக்கை இழந்துட்டாங்க. நீங்கள் என்ன தான் வன்னியர் பெல்ட் இப்படி தான் சொன்னீங்க. விஜயகாந்த் பேரில் விருதாச்சலம் வந்து வன்னியர் பெல்ட், நீங்கள் அந்த பெல்ட் அவுத்தாரா இல்லையா விஜயகாந்த்? அவுத்துட்டார் சார். அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து என்ன கேட்டால் அதிமுக போட்டியிடலை அப்படி சொன்னால் அது அவங்களுடைய உட்கட்சியில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மீண்டும் தோல்வி, இதையும் கூட நமக்கு ஒரு தோல்வி தான் வரும். கடந்த காலத்தில் தேர்தல் புறக்கணிப்புலாம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து நம்ம வந்து இந்த தேர்தல் நம்ம புறக்கணிக்கிறோம். அதுக்கு அவங்க சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் ஒரே வார்த்தை தான், எப்பவும் வழக்கமாக சொல்கிறது தான், ஆளுங்கட்சி அராஜகம் அப்படின்றது தான். அது அதிமுக இருந்தாலும் அந்த அராஜகத்தை பண்ணுவாங்க. அந்த கேள்வியும் நான் கேட்கலான்னு இருந்தேன். இப்போ அதிமுக இருந்தால் அராஜகம் பண்ண மாட்டாங்களா? டிஎம்கே தான் அராஜகம் பண்ணுறாங்க. ஒரு விஷயமா இங்கே வந்து இப்போ பாருங்க 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் ஒரு வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% வாக்கு சதவீதம் வந்து சரிஞ்சிருக்குது, சரிங்களா? இப்போது இது வந்து இயல்பாக எப்படி நடக்குது? 40 தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அந்த அந்த தோல்வின்றது எங்கேயோ ஒரு இடத்துல அடையாளப்படுது அந்த இடத்துல. ஏன்னா கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி கேட்டால் நான் வெற்றி தோல்வி சகஜம், ஆனால் இவங்க போட்டியிடணும். என்னை கேட்டால் என்னுடைய தனிப்பட்ட இதுன்னு கேட்டால் அதிமுக போட்டியிடணும். ஏன்னா 2021 எடப்பாடி பிரச்சாரம் பண்ணும்போது என்னெல்லாம் பேசினார்? வேட்டி கட்டிய ஆம்பளையாக இருந்தால், மீசை வைத்த ஆம்பளையாக இருந்தால் எல்லாம் சொன்னாரா இல்லையா? அதே குரலை இப்பவும் கொடுக்கலாமே. அப்போது இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை நேருக்கு நேர் போட்டியிட்டு அவங்கள வந்து முழுமையாக வந்து பகைத்து கொள்ள வேண்டாம். இனி வரும் காலங்களில் அடுத்த தேர்தலில் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். நான் சொல்லக்கூடாது, சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணையலாம். இப்போ நீங்கள் நேரடியாக போட்டிடுறீங்கன்னா நீங்கள் யாரோட 2 தரப்புலையும் மோதணும். திமுக தரப்புலையும் மோதணும், பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புலையும் மோதணும். அப்படி இருக்கும்போது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து நம்ம வந்து நேருக்கு நேர் மோத வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறதுக்காக பண்ணலாம். இன்னும் ஒன்று. ரெண்டாவது, அப்படி போட்டியிட்டு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பின்னாடி நம்ம போயிட்டோம்னா, ஒரு வேளை இங்கே பாஜக தலைமைன்னு ஒன்று இருக்குது, அதை விடுங்க.
அது வந்து உண்மையிலேயே பாஜகவுக்கு வலிமை இருந்ததுனாக்கா அவங்க தனித்து போட்டிட்டு இருப்பாங்க. சீமான் அவர்கள் சொன்ன அந்த சவால் வந்து அப்படியே இருக்குது. இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்ணாமலை வந்து 10% 11% கணக்கு காட்டுறாரு இல்லையா, வந்து ஒரு 10 கட்சியோட கூட்டணி வச்சுட்டு, இப்போ ஜெயக்குமார் கூட சொல்ல பாருங்க 10 கட்சியோட கூட்டணி வச்சுட்டு 11% வாக்கு வாங்கிட்டேன்னு சொல்கிறாருன்னா அங்கே என்ன அர்த்தம் பொருள் கேட்டிங்கன்னா, ஜெயக்குமார் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே 1% தான் பிஜேபிக்கு அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. இப்போ நான் கேட்குறேன், சீமான் அவர்கள்ட்ட அதே சவால் இன்னும் கூட நிலுவையில் அப்படியே இருக்குது, இன்னும் அது மறையல. இந்த தேர்தலில் கூட வந்து பார்த்தோன்னா தனித்து போட்டிடலாமே. நீங்கள் பிஜேபி தான் வளர்த்துட்டீங்கல்ல, அண்ணாமலை வளர்த்துட்டாருல பிஜேபியை, போட்டிடலாம். அப்போ போட்டிடலாம். தமிழகத்தில் வளர்ந்து விட்டது பாஜக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ தனித்து போட்டிட வேண்டியதானே. ஸோ போட்டிடலாம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த வாய்ப்பை அவங்க அந்த எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் கொடுக்கல, எடுத்துக்கிறாங்க. அப்போது வந்து முற்றத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் இது வாழ்வா சாவான்றது தான் இருக்கு. ஏன்னா போராட்டம் தான் சார். ஆமாம் சார், கண்டிப்பாக அவங்க சொந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே தோற்கடிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு உணர்வு ரீதியான ஒரு போராட்டம் இது. சார் ஒரு பயம் இருந்தது சார் ஒரு டைம்ல, பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அப்படின்னு சொன்னா இவங்க நீத்து அது வந்து நீத்து போயிடுச்சு. அது பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் இது ஒரு உணர்வு ரீதியான ஒரு போராட்டம் தான் இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்கள தக்க வச்சுக்கணும். கடந்த காலத்தில் வந்து அவங்க தக்க வச்சுக்க முடியுமா சார்? தக்க வச்சுக்கணும், அதுக்கான போராட்டத்தில் இவங்க இறங்குவாங்க. இப்போ வந்து யாருக்கு ஏன்னா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அந்த ஈரோடு எலெக்ஷனையும் விக்கிரவாண்டி எலெக்ஷனையும் இணைச்சு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போவே நான் சொல்கிறேம்மா, எல்லாரும் சொல்லக்கூடியது தான். நான் ஈரோடு தேர்தலை நான் பார்த்தேன். இந்நேரம்லாம் வந்து தினம் வந்து அங்கே பாலாறும் தேனாரும் ஓடும் விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை. எல்லாம் இது மட்டும் கிடையாது, கடந்த வந்து பெண்ணாகரம் தொகுதியில் இன்னும் இதுக்கு முன்னாடி பல தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து இடைத்தேர்தல்னால ஆளுங்கட்சி வந்து அதை வந்து அண்டர்டேக் பண்ணிப்பாங்க, மொத்தமாக எடுத்துப்பாங்க. இப்போ 9 அமைச்சர்கள் அங்கே வந்து போயிருக்கிறாங்க. அங்கே 9 அமைச்சர் மட்டுமா போயிருப்பாங்க? இன்னும் யாருன்னா வந்து வேற ஒரு அமைச்சர் போனாங்க. எல்லாமே கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. இதை கூட நாங்கள் நேர்லேயே பார்த்தோம். என்ன கேட்டினா, ஈரோடு தேர்தலில் நாங்கள் வந்து இத்தனைக்கு காங்கிரஸ் தான் அங்கே EVKS இளங்கோவன் தான் போட்டிட்டு இருந்தார். ஆனால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி செஞ்சாங்க, அவ்வளோ வேலை செஞ்சாங்க ஒட்டுமொத்தமாக அங்கே வந்து. ஆமாம், இல்லை ஏன்னா அங்கே வந்து யாருக்கு ஈகோ பிரச்சனை கேட்டினா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற, காங்கிரஸ்க்கு வந்து அங்கே என்ன உணர்வு இருக்க போகுது, தோத்தாலும் அவங்க அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அங்கே வந்து கூட்டணின்னும் போது விட்டு கொடுக்க தயாராக இல்லை திமுக. சார் அது ஒரு சரியான விஷயம் தானே சார், நம்ம கூட இருக்கவங்கள விட்டு கொடுக்க கூடாது. அதுதான், அதுவும் குறிப்பாக வந்து கேட்டினா வந்து திமுக கலைஞர் காலத்தை விட இப்போ MK ஸ்டாலின் அவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தோல்வின்றதே இருக்கக்கூடாது அப்படின்ற ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணுன்ற அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே தேராது, அதிமுக தேராது, பாட்டாளி மக்கள் கட்சியும் தேராது. ஆனால் இவங்க தான் முதல்ல வருவாங்க. 2வது இடம்ன்றது இப்போ பிரச்சனையாயிடுச்சு கொஞ்சம் காலமாக. இந்த கொஞ்சம் காலம் இப்போ சமீபத்தில் இந்த 3வது அணிக்கு பிறகு என்னன்னு கேட்டால், முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் புறக்கணிப்பு போது கேட்டிங்கன்னா 2வதுன்றது பிரச்சனையே வராது. ஏன்னா தோக்கிற கட்சி தான் 2வது, சரிங்களா? அவங்க புறக்கணித்தாலும் அவங்க தான் 2வது. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3வது அணிக்கு வந்த பிறகு 2வது இடம் யாருக்குன்றது கூட இப்போ போட்டி ஆயிடுச்சு. இப்போ அரசியல் களம் மாறிடுச்சு. 2வது யாருக்கு, 3வது யாருக்கு, இப்போ 3வது இடம் 4வது இடம் 2வதுலேருந்து 3 4ன்றது இப்போ ஒரு கடும் போட்டி ஆயிடுச்சு. அப்போ அது இந்த சூழ்நிலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க்குறாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் 3வது இடம் போனாலும் நமக்கு அது ஒரு பின்னடைவு தான் அதிமுக. அதோட ஒன்று பண்ணலாம். இப்போ சொல்லுவாங்கள்ல, நீங்கள் தெரியும்ல, நான் வந்து 10வது ஃபெயிலுண்ணா, நான் 9வது பாஸ்ன்னுவார். யார் சொல்லுவார்? செந்தில் சொல்லுவார். ஞாபகம் உங்களுக்கு? நீங்கள் வந்து 10வது நான் ஃபெயிலு, நான் 9வது பாஸ்னேன், பாஸ். அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3வது இடம் கூட நீங்கள் 2வது இடம் கூட வந்துங்க, ஆனால் நாங்கள் போட்டியிடலை. போட்டிட்டு தான் நாங்கள் தான் 2வது இடம் அப்படியா சொல்லிக்க முடியும். ஒருவேளை போட்டியிட்டு 3வது தள்ளப்பட்டா அது வந்து ரொம்பவும் பின்னடைவு. சார் போட்டியிடாம இருக்கிறது வந்து தன்னோட உரிமையை விட்டு கொடுக்கிற மாதிரி தானே சார்? நிச்சயம் இது வந்து உரிமை மட்டும் இல்லை. இந்த தேர்தலில் நீங்கள் வந்து எப்போ வந்து இருமுனை போட்டி தாண்டி மும்முனை போட்டி 4 முனை போட்டி வந்துடுச்சோ அங்கே நீங்கள் போட்டியிடாமல் தவிர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னடைவு. கண்டிப்பா சார். தமிழகத்துல வந்துட்டு ஒரு பெரிய கட்சினா அதிமுக. அந்த காலத்துல இருந்து அது வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு தற்கொலை சமமான முடிவு. நீங்க கடுமையா போராடலாம். எதுக்காக இதை சொன்னேன்னு கேட்டா, நீங்க தானே 2021 கேட்டீங்க, எவ்வளவு சவால்லாம் விட்டீங்க. சார் உங்ககிட்ட மட்டும் தான், நீங்க எதுவும் உங்ககிட்ட எதுவும் பணம் இல்லையா, படைபலம் இல்லையா, ஆள்பலம் இல்லையா, களத்துல இறங்கி நீங்க 2வது இடம் கூட உங்களால பெற முடியாதா? அப்ப நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னா எதுக்காக புறக்கணிக்கிறீங்க?
பின்னடைவு ஆயிடும். ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பேர் இருக்கு, இப்போ 11 சேர்த்துட போறாங்கன்ற அந்த அச்சம் தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு. சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பழனிசாமி அவர்களால மட்டும்தான் ஏடிஎம்கே இந்த நிலைமைக்கு ஆயிருக்கா? அப்படின்னு இல்லைங்க, இதுல வந்து இல்லம்மா, இது வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஒருங்கிணைக்கிற சக்தியா இருக்கணும்ல. அவர் ஒருங்கிணைக்கலன்னு சொல்றீங்க. நீங்க இப்போ நீங்க தென் மாவட்டங்களை நீங்க எடுத்துங்க, இந்த முக்குளத்தோர் வாக்குகள் வந்து பெற முடியல. அவங்கள புறக்கணிச்சுட்டாங்களா சார்? அப்படியே ஒதுக்கி வச்சு நீங்க தோல்வியே இருந்தாலும் கூட ஓபிஎஸ் 2வது இடத்து வராருல்ல, புதிய சின்னம். ஓபிஎஸ் வந்து அங்க ஜெயிக்கிறார், 2வது இடத்துக்கு வராரு. ஒரு பலாப்பழம் சின்னத்தை வாங்கிட்டு, புதிய சின்னம் வாங்கிட்டு அங்க ரெட்டையில தோக்கடிக்கிறாருல, தள்ளுறாருல. அப்போ அந்த ஒரு இவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொன்ன அது அது வந்து என்ன, நீங்க வந்து ஒரு முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அங்க கணிசமான வாக்குகள் இவங்க பெறலன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாக்குகளை பெறப்போகுது. நீங்கள் பலாப்பழத்தில் தோத்தீங்க, இப்போ மாம்பழத்தில் நீங்கள் தோக்கிறத தவிர்க்கிறீங்க. இதுதான் உண்மை. இது பெரிய பின்னடைவு இல்லை. இது ஜெயலலிதா செய்த அரசியலே கிடையாதுல்ல. அவங்க தேர்தலை புறக்கணிச்ச காலம் வேற. இருமுனை போட்டி, 3வது யாராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அடையாளம் இல்லாத இருப்பான், இல்லை ஒரு 10 சுயேட்சை கூட இருப்பாங்க. அங்கே இருமுனை போட்டி தான், 1 to 1 சொல்கிறாங்களா, அதுதான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 2வது ஒரு கட்சி, 3வது வளர துடிக்கிற வந்து நாம் அதாவது 3வது ஒரு கட்சி, 4வது ஒரு கட்சி, புதுசா ஒரு தாவேக்கார ஒரு நல்ல வேலை வந்து அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க சார். அவங்க புறக்கணிக்கலாம் சார், அவங்க இன்னும் வரவே இல்லை சார். வரவே இல்லைனாலுமா இப்போ அறிக்கையை பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டியிடலன்னு சொன்னால புறக்கணிக்கிறது தான். அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். இந்த தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு கூட சொல்லலாம். யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ அதுக்கு சொல்லணும். தாவேக்காவை சொல்கிறேன், அந்த இடத்துல சொல்லணும். நான் கேட்டால் அப்போ நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம், போட்டியிடல, யாருக்கும் ஆதரவு அளிக்கலன்னு சொன்னா. அவங்க இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல சார். அவங்க புறக்கணிச்சா என்ன, புறக்கணிக்கல என்ன, வந்தா என்ன, வரல என்ன. கட்சியோட பேர் வச்சாச்சு, மாநில நிர்வாகிகள் அறிவிச்சாச்சு, மாவட்ட நிர்வாகிகள் அறிவிச்சாச்சு. நீங்க தான் சொல்றீங்க லட்சக்கணக்கான பேர் மெம்பர் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்போ அவர் எல்லாமே இது பண்ணிட்டாரு. அவர் ஒரு எலெக்ஷனை சந்திச்சாரா? ஒரு எலெக்ஷனை பார்த்தாரா? அவரு பார்க்கணும்னு தான் சொல்றேன். இப்போ இந்த தேர்தல் கூட பார்க்கணும்ல, பார்த்துருக்கலாமே. அவர் பெருசாதான் பாப்பேன்றாரு, சின்னதா பார்க்க மாட்டேன். அப்படி கிடையாது. இதுல முதல் தேர்தலில் போட்டிட்டு அது ஒரு பின்னடைவு ஆக வேண்டாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அது அவங்கள உத்தி நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை பகிரங்கமா அறிவிக்கணும். இப்போ அறிவிச்சுட்டாங்க. இந்த அறிவிப்புல கூட கேட்டா போட்டியிடல, யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த நிர்வாகிகள் வந்து வாக்குகள் யாருக்கு போகும்? கண்டிப்பா அந்த வாக்குகள் யாருக்கு போகும் எனக்கு சொல்லுங்க. அந்த அதிமுகவோட வாக்குகள் யாருக்கு போகும்? சரி, ஜெயிக்கிறது யாருன்னு சொல்லிட்டீங்க சார். அங்க யாரு வருவா? இவங்க தான் வருவாங்க, மாத்தவே முடியாதுமா, உனக்கு ரிசல்ட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டீங்க. வாக்கு சதவீதத்துல அங்க யாரு வருவா? வாக்குதல் முதல்ல வந்து டிஎம்கே தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது வெற்றி. இரண்டாவதுன்னா நாம் தமிழர் தான் வருவாங்க. ஏன்னா அதிமுகவுடைய வாக்குகள் வந்து நிச்சயமா வந்து பிஜேபி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகாது. பாட்டாளி மக்கள் கட்சி அங்க தனித்து போட்டிருந்தாங்கன்னா கூட ஒரு வேளை வந்து அந்த வாக்குகள் போக வாய்ப்பு இருக்கு, இல்ல மறைமுகமான ஒரு ரகசிய ஒரு கூட்டணி அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆனால் அங்க நிக்கிறது வந்து கேட்டா என்டிஏ அலையன்ஸ், பாஜக தலைமையிலான ஒரு பாமக அங்க போட்டிடுது. அப்படி இருக்கும்போது அதிமுக வாக்குகள் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவவாதி சொன்னதோ ஊழல்வாதி சொன்னதோ அதெல்லாம் அப்படியே நிலுவையில் அப்படியே இருக்கு. இப்ப சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அமைச்சருக்கு ஒரு வந்து அந்த நீர்வளத்துறை அமைச்சருக்கு வந்து ஒரு கனவு தெரிவிச்சிருக்காரு. சோ இப்படி வந்து பல தொடர்ந்து கன்னடங்கள் தான் தெரிவிக்கிறார். ஆனா அப்படி இருக்கும்போது கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பாஜக தலைமையில் போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்குகள் போறது குறைவு. சார் அப்ப வந்துட்டு பிஜேபி கூட வந்துட்டு இவங்க அலைன்ஸ் வச்சுக்கிட்டனாலதான் வந்து பாட்டாளி மக்கள் அந்த மக்கள் எல்லாம் அவங்களை விருத்துட்டாங்கன்னு சொல்றீங்க? அப்படி இல்ல, அப்படி கிடையாது. அப்படி இல்ல, நான் சொல்றது இப்ப இங்க அதிமுக சொல்றேன். அதிமுக தொண்டர்கள் அந்த அதிமுக வாக்களிக்கிறவங்க பிஜேபி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிக்கிறதுல தயங்குவாங்க. ஒருவேளை டாக்டரை வந்து நேரடியாக களத்தில் இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்னாக்கா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுக வாக்குகள் வந்து திமுக போற வாய்ப்பு இல்லை, அது பரம்பரை எதிரி, போக வாய்ப்பு இல்லை. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியாவது வாக்களிக்கலாம் அப்படின்னா. அப்போ இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகன்ற முகமூடியோட வருது, அதுதான் சிக்கல். அப்போ அதிமுக வாக்குகள் அது ஆதரவான வாக்குகள் வந்து நாம் தமிழுக்கு போறதுதான் வாய்ப்பு இருக்கு. அதை சரியான முறையில் வந்து அறுவடை செய்யலாம். என்ன கேட்டால் என்ன கேட்டா இந்த இடத்துல வந்து ஒரு ஈகோ பார்க்காம வந்து எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழுக்கு வாக்களிங்கன்னு சொல்லலாம்.
ஆனால் அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல, சொல்ல மாட்டேன். ஏன்னா பிஜேபி எதிர்க்கணும்ல, சும்மா இந்த அறிக்கை விட்டுறது. அப்ப பிஜேபியோட ஆதரவு வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குதானே. இப்போ நீங்க நான் சொல்றேன், நீங்க வந்து ஆதரவு தெரிவிங்களா, என்ன ஆயிட போறீங்க? வளர்ந்து ஒரு சின்ன கட்சி தானே, நீங்களும் தமிழர், சீமான் அப்படி ஆதரவு தெரிவிச்சிருவாங்களா சார்? பண்ணட்டுமேன்ற புதுசா ஒரு நான் என்ன சொன்னா, வந்த வாக்குகளே என்ன சொன்னாங்க, இது வந்து விஜய் வந்து மைக்க காமிச்சனாலதான் வந்த ஒரு பெர்சன்டேஜ் வாக்கு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? கூட சொல்றேன், விஜய் அவர்கள் நேரடியா வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கட்டும், குழப்பம் வேண்டாம் சார். என்னோட ஒரு கேள்வி சார், 13-14 வருஷமா ஒருத்தர் அரசியல் இருந்து போராடி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, அவருக்கு மக்கள் ஓட்டு போடாம விஜய் அவர்கள் வந்து ஒரு பாட்டுல விஜய் அவர்கள் பாட்டுல நிறைய விஷயம் காமிச்சிருக்காரு, மைக்க காமிச்சனால இந்த ஓட்டு வந்துருச்சா? டிஃபர் ஆகும். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், மீண்டும் கூட நான் சொல்றேன், ஒரு 15 கண்ட உழைப்பு இருக்கு. ஏன் இந்த தேர்தலே வந்து கடுமையான உழைப்பு உழைச்சுதான் இந்த வாக்கு சதவீதம் எட்டி இருக்கிறாங்க. ஒரு கணிசமான வாக்குகள் வந்து ஒரு 5 லட்சம் வாக்குகள் வந்ததா கூட இருக்கட்டுமே, விஜய் அவர்கள் வந்து மைக்கை வந்து சமிக்தியா காட்டினாரு, அதை நாம் தமிழர் ரிசீவ் பண்ணி பட்டி தொட்டி எங்க சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்து ஆதரவு தெரியும். ஆனால் நான் ஏன் கேட்கிறேன்னா, வெளிப்படையாவே ஆதரவு தெரிவிச்சா என்ன, நீங்க போட்டியிடல, வெளிப்படையாக இந்த தேர்தலில் நீங்க ஆதரவு சரி ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னா ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துருங்க. இவங்க கடுமையாக உழைச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து ஒருத்தர் சொல்கிறான், திமுகலேருந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து விஜய் அவர்கள் ரகசிய கூட்டணி வச்சாரு, மறைமுக கூட்டணி வச்சு அவங்க நாம் தமிழுக்கான வாக்குகளே இல்லைன்னு சொல்லும்போது அங்கே எவ்வளோ வலிக்கும், கடுமையாக உழைச்சிருக்கிறவங்க எவ்வளோ எப்படி இருக்கும். அப்போ இங்கே ஒரு குழப்பம் வேணாம், தெளிவாக நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா வெளிப்படையாக ஆதரிங்க, எதிர்க்கிறீங்கன்னா வெளிப்படையாக எதிர்த்துருங்க. அதை விட்டுட்டு எதுக்குன்னு கேட்குறேன் நான். வெளிப்படையா செஞ்சுட்டாதான் அரசியல் பண்ண முடியாதுல்ல சார்? அப்படி இல்லை, அரசியல் பண்ணணுன்றது நோக்கம் கிடையாது. தங்களுக்கு வந்து என்னன்னாக்கா ஒரு ஒரு இருப்பை வந்து தாங்களுக்கு ஏதோ இதுனா சொல்றது தன்னுரிமை மாதிரி நினைக்கிறது, இது நம்மளுடைய இருப்பை வெளிப்படுத்திடக்கூடாது, யாருக்கும் நம்ம ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாது. என்ன ஆகிட போகுது? அதனால நான் கேட்குறேன், இப்போ இதே அதிமுக சொல்ல நீங்கள் போட்டியிடல சார், ஒரு வார்த்தை வந்துடும்ல, நீங்க வந்து அவங்கள ஆதரிச்சவங்க தானே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடும் சார், அந்த வார்த்தைக்கு பயப்படுவாங்களா சார்? பிஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னா, பிஜேபியும் முழுமையாக வந்து எதிர்த்துற வேண்டாம். இப்போ பாருங்க, ஒரு குழப்பம் இருக்கு எல்லாருக்கும். நீங்க தான் தெளிவாக கேட்டீங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ பல பேருக்கு இன்னும் குழப்பம் இருக்கு. எடப்பாடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாரா, பிஜேபிக்கு உதவி பண்றா? இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி இல்ல வேற யாராவது சொல்லி புறக்கணிச்சிருப்பாரா, வந்து திமுகவுக்கு ஆதரவா வந்து செயல்படுறாரு இன்னைக்கு காலையில் ஒரு இல்ல சார், அந்த கேள்வி நான் கேட்க வந்தேன்னா யாராவது சொல்லி ஒரு பேக் வாங்கியிருப்பாரா? அப்படி இல்லை. இது என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன்னு கேட்டேன்னா, ஏற்கனவே கடந்த காலத்தில் வந்து அந்த தேர்தல் புறக்கணிப்பெல்லாம் வச்சுட்டு இப்படி ஒன்று போட்டு நம்ம ஒதுங்கிடுவோம், மேலும் ஒரு தோல்வினா அது நமக்கு ஒரு பின்னடைவு ஆகிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஆனால் அடுத்தது ஒரு உள்ளாட்சி தேர்தல் வேறு இருக்குது, அந்த தேர்தலில் எப்படி முடிவெடுப்பாங்கன்றது தெரியல. என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து போட்டிட்டு இருக்கணும். நீங்கள் 2வது கூட வாங்க, 3வது கூட வாங்க, ஆனால் போட்டியிடாமல் தவிர்க்கிறதுன்றதே வந்து கடுமையாக போராடினாங்க இவங்க 2வது தக்க வச்சிருக்கலாம் தாராளமாக. நீங்கள் வந்து அங்கே கேண்டிடேட் வந்து சரியான கேண்டிடேட் போட்டு இவங்க களத்தில் இறங்கியிருந்தாங்கன்னா அது யாருன்னா சரி. இப்போ திடீர்னு வந்து இல்லை நாங்கள் புறக்கணிக்கல, நாங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன சார் நடக்கும்? அதிமுக திடீர்னு வந்து நாங்கள் அறிவிச்சிட்டோம், ஒருவேளை இல்லை நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மறுபடியும் கேட்டால் இதே மாதிரி போராட்டம் தான். மறுபடியும் வந்து 10 தோல்வின்றதோ 11 தோல்வி வருமோன்ற அந்த தயக்கத்திலே இருப்பாங்க. இவங்க தோல்வி என்ற அந்த தயக்கத்தில் தான் இவங்க முதல் விஷயம் இந்த 40 தொகுதிகளை இவங்க எழுந்தது காரணமே கேட்டால் முதல்ல இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, 2026 பார்த்துக்கலாம், இந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்ம பெரிய அளவில் நம்ம செயல்பட வேண்டாம், அதுக்கு புறக்கணிச்சிருக்கணும், நீங்கள் புறக்கணிச்சிருக்கணும். ஆனால் அதையும் செய்யாமல் கேட்டால் இப்போ இந்த இடைத்தேர்தல் எடுத்த நிலைப்பாடு நீங்கள் அங்கேயே எடுத்தீங்கன்னா ஒரு கௌரவமாக இருந்திருக்கும். இந்த 10 தோல்வி பழனிசாமியோட பேரும் வந்திருக்காது இல்லையா? இங்கே வந்து 21% வாங்கிட்டோம், 1% கூடுதலாக வாங்கிட்டோன்ற அந்த மாதிரி புள்ளி ஒரு கணக்கு சொல்ல வேண்டிய அவசியமா இருந்திருக்காது இல்லையா? இந்த நிலைப்பாட்டை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இடைத்தேர்தல் எடுக்கிறீங்க, அடுத்தது உள்ளாட்சி தேர்தலுக்கு இதே நிலைப்பாடு தான். அப்போ என்னன்னாக்கா அதிமுக கட்சி வந்து தேர்தலை பார்த்தாலே நடுங்குது, பயப்படுது அப்படின்னு ஒரு பேர் வந்துடுதா இல்லையா? இங்கே இது சரியான நிலைப்பாடு கிடையாது. கண்டிப்பா சார். விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பார்க்கலாம். வெற்றியோ தோல்வியோ சீமான் மாதிரி ஒரு கட்ஸா நின்று அந்த கட்ஸ் வேணும்ன்ற நான் ஒரு நின்று பார்த்துடணும். வெற்றி தோல்வி பற்றி கவலை கிடையாது, எதிர்த்து நிற்கணும். அது வந்து நீங்கள் நிற்கும் போதே ஐயோ நம்ம தோற்றுறோமோன்ற அந்த பயத்தில் தான் இந்த புறக்கணிப்பு வந்ததே. அதனால தான் இந்த தேர்தலில் வந்து போட்டியில்ன்றது அறிவிப்பு அதிமுக வந்ததே, நின்னால் நம்ம தோப்போம்ன்ற அந்த மைண்டுக்கு வந்துட்டாங்க அவங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றிம்மா.